வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் 9 பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா பேசுறது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். நல்லா இல்லை இது எப்படின்னா, சனி ஞாயிறு விஜய் சேதுபதி வந்தார். வந்துட்டு ஏதோ யாரா எவிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி வந்து அப்படி பேசிட்டு போயிட்டார். சண்டே வந்தார். சண்டே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நோ எவிக்ஷன் சொல்லிட்டார். எல்லாம் ஆகும்னு கற்றுறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு அதிர்ச்சி இருக்குன்ட்டார். என்னடா அதிர்ச்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துன்னு சொல்லிட்டு பாபாய் வர சாட்டர்டே சண்டே பாலன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னடா அதிர்ச்சின்னு பார்த்தா ஆதிரை வராங்க. அதாவது இங்கேருந்து மக்களால் வெளியேற்றப்பட்டவங்க. அதாவது அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட போய் விஜய் சேதுபதி சொன்னாங்க, மக்களுக்கு வந்து அவ்வளோதான் ரச்சனை, யார் எவிக்ஷன் பண்ணுன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க, நான் நல்லா என்னோட வசதி டீம்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி மறுபடியும் விட்டாங்க. ஆனால் அந்த வெற்றியை பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பயம் எடுத்துருக்கு. ரொம்ப பெரிய விடுதலை போராட்டத்தில் கலந்த மாதிரி அப்படி ஒரு இது டோர் தந்தோன்னே இவங்களாம் போகிறாங்க. அவங்க எதுக்கிட்ட அனுப்புகிறாங்கன்னா, இந்த எஃபிஐ வந்து இந்த ரியானா கூட இருக்காங்கல்ல, அதுக்கு இவங்க வந்தான்னா ஏன்னா எஃபிஐனுடைய முன்னாள் எக்ஸ் நம்ம, அதனால் இந்த மாதிரி தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன கேம்னே தெரியலிங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. இவ்வளோ பார்த்தோன்னே எஃபிஐ இந்த கேமராமேன் எஃபிஐ காமிக்கிறாங்க, இந்த ரியானாவை காமிக்கிறாங்க, அதாவது லியானாவை காமிக்கிறாங்க, இதுவாக காமிக்கிறாங்க ஆதிரியை. இந்தம்மா வராங்க, எப்படிங்கிறேன்ட்டு எல்லாத்தையும் ஓ எப்படிங்கிற, நான் நல்லா இருக்கிறேன், என்ன கேம் ஆடுறீங்க, சூப்பராக ஆடுறீங்க, என்ன இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும், ரொம்ப இந்த மாதிரி வேணான்னு சொல்லி அனுப்பிச்சா பார்ட்டி இது. இந்த மாதிரி போய்ட்டு அவ்வளோ பேசுகிறாங்க. அதேமாதிரி நேற்று ஷோ பார்த்திங்களா, ரொம்ப வருஷங்க. அதாவது இங்கே தனியாக அந்த அரோரா கூட காமெடி ஷோல்டர் மேலே கை போட்டுன்னு பேசியிருக்கோம். எல்லாம் ஏதோ கான்வர்சேஷன் போயின்னு இருக்குது. இவன் இப்படி கிளின்னு இருக்கான். இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு நம்மளுக்கு அதில் ஆச்சா. அதே மாதிரி பார்வதி வந்து கமருதீனுக்கு லவ் பண்ணல. இது வந்து இந்த ட்ரிபிள் ஆங்கிள் மாதிரி போதும், ட்ரையாங்கிளா, எஸ் ட்ரையாங்கிள் மாதிரி. இந்த விஜய் சேதுபதி நயன்தாரா அந்த சமந்தா படம்ல அந்த 2 அந்த எத்தாராம் போகுது. அது என்ன கான்செப்டில் போகுதுன்னு தெரியல. இவங்களே லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்களா என்ன, இவங்கள வேறு எப்படியே வந்து அவள் கேட்குற ஆதிரி, உன்னை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு, நான் வெளியே போய் பார்த்து தான் வந்துடுவேன். நான் அப்படிலாம் இல்லையா, என்னை வந்து அவன் வந்து என்னை லவ் பண்ணல, நானும் வெளியே போகிறேன் அப்படின்னு அவனும் சமாளிக்கிறான். இதை இவங்க என்ன சொல்ல வராங்க தெரியல. அதே மாதிரி அந்த பார்வதி வந்து அப்பப்போ போய் அதாவது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானன்ட்டு யார் ஒன்றும் லக் பண்ணிடலாம் போல், அது ஒரு அன்லிமிட்டடாக இருக்குது. அதேமாதிரி நேற்று அந்த யார் அரோரா ஒரு ட்ரெஸ் போட்டு பாருங்க, ஒரு மேலே ஒரு துப்பட்டான போட வைக்கலாம், அது ரொம்ப அக்லியாக இருக்குங்க. என்னங்க இது, பிக் பாஸ் பார்த்து ரசிக்கிறாரு போல், அதான் விஷயம். ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது அது பசங்க. அதில் வந்து அந்த வினோத்தே சொல்கிறார், இதே வெளியே இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் ஒரு துணியாவது போடுவான்னு, நீ ஏமா இப்படி இருக்கான்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. அது என்னென்னா அப்படியே ஒஸ்ட்டாக போகுது. இதில் வேறு அவன் கமருதீன்கிட்ட சொல்லுறான், அவன் வந்து என்ன ப்ளே பாய் மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க என்ன மலையாள படம் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. ரொம்ப 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 பசங்களை வச்சு பார்க்கவே முடியல. இதில் வேறு இந்த ஆசிரியர் தான் கேட்டாங்க, பசங்களை வச்சு பார்க்க முடியும் கேட்டால், பசங்களை வச்சு நீங்கள் ஏன் பிக் பாஸ் பாருங்க கேட்டாங்க தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஜனங்களால் தூக்கி போட்டுங்க மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. இதில் வேறு நேற்று எவிக்ஷனில் வைக்கிறாங்க, யார் யார் இல்லைன்னு. அதில் வந்து அந்த ரம்யான்றது கேப்டன் ஆகிட்டு அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ஆதிரி இந்த வாரம் வந்ததுனால அவங்க எவிக்ஷன் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன மீனில் வைக்கிறாங்க ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு அந்த திவாகரை கூட கூட்டாந்துடலாம். ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்போது. இங்கே ஒன்றும் இல்லை, போரு கண்டென்ட்டு, அது ஏதோ ஒரு சண்டை போட்டுனுக்கிறாங்க. அவங்க எஃப்டியை பிடிச்சி தாக்குறாங்க. விஜய் சேதுபதி வராரு, அவரால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறாரு. ஒன்றும் போனியான மாதிரி தெரியல. இன்னும் 53 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 47 ப்ளஸ் 6 நாள் போடுங்க, 4 நாள் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஒன்றுமே பழைய இதெல்லாம் பிக் பாஸ்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். எந்த சீனுமே இந்த டீச்சர்ஸ் டாஸ்க்கு இவரே சொல்கிறார், எவ்வளோ நல்ல கேமு, அதை போய் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, நானே எழுதி தரவா, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவேன். நீ என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் மொட்டை கடைசி என்னான்னு தெரியாத ரம்யா கேட்டாங்க. மொட்டை கடைசினா என்ன சார், அவ்வளோ வெகுளித்தனமாக இருக்காங்க. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்களா இல்லை அள்ளி போட்டுன்னு வந்துட்டாங்களா தெரியல. ரொம்ப போர் அடிக்குதுங்க, என்ன பண்ணுறது. அதாவது காப்பி குடித்தோன்னே திடீர்னு காப்பி குடிக்கான்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சுத்த நேரம் குடிப்போம், அந்த காப்பி ஞாபகம் வந்துச்சு, அது மாதிரி கதையாகுது. பார்க்கக்கூடாது தான்,
என்ன பண்ணுறது, ஒரு 10 வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேது. இதை பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு தான். மற்றபடி இப்போ நல்லா பண்ணுங்கள். ஆனால் இவங்க பண்ணுற மாதிரி தெரில. பிக் பாஸ் 9 ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. பார்த்து செய்யுங்க. ஓகே.